ஜிவி நம்ம நெக்ஸ்ட் எந்த ஊர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகாகோ. சிகாகோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சு முடிச்சவங்க தான் பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவோம். இந்த படிச்சு முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு வரவங்க கிட்ட தான் டெக்னாலஜி எல்லாம் கத்து தருவோம். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டுல நீங்க இந்த கம்பெனில வேலை பார்க்கலாம்ன்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுவோம். ஆனா இந்த சிகாகோ மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே நல்லா ட்ரெயின் பண்றாங்களா. ஓகே, பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்களாம். அண்ட் அந்த கம்பெனிஸ்ல என்னென்ன வேலைகள் இருக்குன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சைல்டு லேபர் இல்லையா, ட்ரைனிங் சொல்லி தருவாங்க, வேலை வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த பட்டன் போட்டா அது வேலை செய்யும் அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. ட்ரெயின் தான் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா கிளாஸ் ரூம்லயும் கண்டிப்பா அந்த வைஃபை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். வைஃபை இருந்துச்சுன்னா பசங்க எல்லாம் கெட்டு சீரழிஞ்சிருவாங்களே. அப்படிதான் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா அங்க எல்லாருமே கண்டிப்பா வைஃபை எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லயும் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பா சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். சோ டெக்னிக்கலா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்பதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்களாம். பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற பிடிச்சிருக்குல, எனக்கு படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுமே. டெக்னாலஜிக்கலா அவங்க இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகே பிரீத்தி, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கீங்க. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்று மகா பிரதோஷம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு சிவன் கோயில்களுக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் பங்கு கொள்வது வேந்தர் டிவி குடும்பத்தினருக்கு நன்மையை வளர்ப்பதாக உள்ளது. மேலும் இன்று முதலாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சந்திராஷ்டமம் பகல் 2:43 வரை உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஓய்வாக இருப்பதும் குடும்பத்தினருடன் இருப்பதுமே சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனங்களில் சென்றாலும் தவற விடுவது, செல்போனில் பேசிவிட்டு செல்வதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆவேசமோ ஆக்ரோஷமோ குடும்பத்திலும் வேண்டாம், வெளிவட்டாரத்திலும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பகல் 2:43 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்கும் என்று நீங்களாக குழப்பிக்கொள்ளாமல் பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் சூழ்நிலையில் அந்நியர் உறவோ உறவினர்களுடைய வருகையோ எல்லா விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் குடும்பத்தினுடைய விஷயத்தை ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். வீணாக மற்றவர்களிடம் பறைசாற்றி அதனால் வருத்தப்படுவது ஏற்படுத்திவிடும். எனவே வெளிவட்டாரத்தில் குறைபாடு காணப்படவில்லையானாலும் குடும்பத்தில் ஆக்ரோஷம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள். பண அமைப்பு கண்டிப்பாக வரும். லாபம் பன்மடங்காக உயர்கிறது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்களை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயர்கிறது. தொலைதூர பயணங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள இரத்தபந்த உறவுகளுடைய ஒருத்தருடைய தேக ஆரோக்கியம் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, அரசமைப்பு மிகப்பெரிய ஏற்றம். மேலதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உழைப்பு தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அதற்காக கோபப்படாதீர்கள். இந்த உழைப்பால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். குடும்பத்தினரிடம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு உத்தியோகத்திற்காக செல்வது கஷ்டமாக இருந்தாலும் அந்த உத்தியோகம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையுமே அளிக்கும் என்பதனால்
தைரியமாக சென்றுவிட்டு வாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. தேவையில்லாத ஆக்ரோஷம். உங்களுடன் இருப்பவர்களே நீங்கள் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரிய ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலம், கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சந்தோஷ அமைப்பு, சுபகாரியத்திற்காக பர்ச்சேஸ் போவதற்கும் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அனுகூலங்கள், வெளிவட்டாரம் ஏற்றங்கள், பயணங்கள் நிச்சயமாக சந்தோஷங்கள், புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய யோகங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான நல்ல நாளாகவே காணப்படுகிறது. புது முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தருகிறது. கடல் கடந்த நல்ல செய்திகள் அனுகூலத்தை தருகிறது. எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதுடன் முடிந்த அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நல்ல செய்தியை உங்களை சுற்றி காணப்படுவதை ரசித்து கொள்வதற்குண்டான அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம், வெளிவட்டாரத்தில் எந்த பயணங்கள் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அனுகூலமாக காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் கேளிக்கை போன்ற விஷயத்திற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். புதிய அறிமுகம் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். கோபம் வேண்டாம். அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கெடுபிடிகள் அதிகமாக காட்டாதீர்கள். தேவையில்லாத அவர்கள் ஏதேனும் உங்களை மன கஷ்டப்படுத்தபடி செய்துவிட்டு சென்று விடுவார்கள். எல்லாம் முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் ஏதேனும் ஒரு கோயிலுக்கோ அல்லது மனதிற்கு பிடிக்கின்ற இடத்திற்கு சென்று விட்டு வருவது குடும்பத்தினருடன் துணை அல்லது துணைவியாருடன் இருப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தளவு சுருக்கிக் கொள்வதே இன்று நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருக்காக தேக ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினருக்காக செலவுகள் அதிகமாகலாம். ஆனால் அவையெல்லாம் சந்தோஷ செலவுகள் என்பதால் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் எல்லா விதமான அனுகூலமான இடத்திற்கு செல்வதும் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதும், வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள், புதிய சந்தோஷங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், குடும்பத்தில் புது வரவு ஆனந்தத்தை பெற்றுத் தருவதற்கும் நல்ல விஷயங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கூட அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வியாபாரிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய உன்னதமான நாள். தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் உங்கள் தொழில் பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தாலும் திடீரென்று உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள். பயணங்கள் கடல் கடந்து அனுகூலங்கள் காணப்படுகிறது. அசைய பொருள் சேர்க்கைக்கு உன்னதமான அமைப்பு காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதற்கும் யோக பலத்தை அனுகூலத்தை பெறுவதற்கும் தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்களே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக பெரும் பயணங்கள் அனுகூலத்தை காணப்படுகிறது. சாதாரண உத்தியோகம், வியாபாரம், தொழில் எதிலாக இருந்தாலும் அதற்கு இன்று முக்கியத்துவம் கொடுங்கள். அதில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரும் யோகத்தை பெறுவார்கள், பெரும் லாபத்தை பெறுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல லாப வரவுகள், நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத ஒரு விஷயம் இன்று முடிவுக்கு வருவது, சந்தோஷமும் அதன் மூலமாக நல்ல பணம் வருவது, குடும்பத்திற்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே
பிரீத்தி, இன்னைக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம கொஞ்சம் நாளாவே வந்து எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதை பற்றிலாம் பேசி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு புது டாப்பிக்கோட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? பட் இப்போ நம்ம கிளம்பி ஆனோம், ஏன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அதை பார்க்கணும்னா இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான டாப்பிக்கோட வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் ஜீவிதா along with the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.